Hey guys, last வீடியோவில் வந்து நாம் ஸ்டோரேஜ் கிளாஸஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துருப்பேன் ஸ்டோரேஜ் கிளாஸஸை பற்றி. அதில் வந்து நாம் மெமரி செக்மெண்ட்னா என்ன, ஸோ டேட்டா வந்து எப்படி மெமரி செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகும், என்னென்ன டேட்டா எந்தெந்த செக்மெண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகும், ப்ளஸ் வந்து நம்ம மெயின் மெமரியை வந்து எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், இதை எல்லாத்தையும் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸஸோட சின்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர், தென் டேட்டா டைப், தென் வந்து வேரியபிள். ஸோ இந்த ஆட்டோ வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோ அப்படின்ற இந்த கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆட்டோ வேரியபிள் அப்படின்றது ஆட்டோமேட்டிக் வேரியபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆட்டோ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் ஒன்று தான். நீங்கள் அந்த ஆட்டோ அப்படிங்கிற கீவேர்டு வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது யூஸ் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே அது வந்து ஆட்டோ வேரியபிளை தான் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஆட்டோ இன்ட் xyz அப்படின்ற மாதிரி நம்ம வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். மெமரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆட்டோ வேரியபிள் வந்து ஸ்டாக் செக்மெண்ட்டில் அலோகேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகக்கூடிய எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் அது வந்து ஒரு டெம்பரரி தான். ஒன்ஸ் கண்ட்ரோல் வந்து ஃபங்க்ஷனை விட்டு வேறு ஃபங்க்ஷன் வந்து போன உடனே அந்த மெமரி அப்படின்றது வேர்னிஷ் ஆகிடும். ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகக்கூடிய எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் டெம்பரரி தான். தென் நெக்ஸ்ட் ஸ்கோப். இந்த ஆட்டோ வேரியபிளோட ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதோட ஸ்கோப். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் வந்து நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ண வேரியபிள் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. தென் லைஃப் டைம். ஸோ இதோட லைஃப் டைம் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் தான் இருக்கும். தட் மீன்ஸ் கண்ட்ரோல் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் மட்டும்தான் அந்த வேரியபிளோட லைஃப். ஒன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஃபங்க்ஷனை விட்டு வெளியே போன உடனே அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். தட் மீன்ஸ் அந்த மெமரி வந்து எரேஸ் ஆகிடும். ஏன்னா அது வந்து ஸ்டாக் செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். த நெக்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது எல்லா லோக்கல் வேரியபிளோட டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது கார்பேஜ் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஸ்டாக் செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய எல்லா வேரியபிளோட டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது கார்பேஜ் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம கம்பைலரில் ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிளோட இந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையரை பற்றி கிளியராக வந்து பார்ப்போம். இந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். லோக்கல் வேரியபிள் அப்படின்றது லிமிட் டு த ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் மெயின் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், தென் வந்து void add அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் int loc1 அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது int local1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இந்த void add அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் int local2 அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வேறு வேறு வேரியபிள், சரிங்களா? ஸோ இப்போ இந்த லோக்கல் வேரியபிளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த வேரியபிள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனை விட்டு வேறு ஃபங்க்ஷனில் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த local1 அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த வேரியபிளை வந்து நம்மளால் இந்த void add அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து லோக்கல் வேரியபிள். தென் குளோபல் வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் குளோபல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளை வந்து நம்மளால் இந்த ஃபைலில் எந்த இடத்துலேருந்து வேணாலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து கோடை கம்பைல் பண்ணி காட்டுறேன். கம்பைல் பண்ணும்போது எந்த ஒரு எரருமே வரல. இப்போது இந்த local1 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எனக்கு இம்மிடியேட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எரர் வந்து காட்டுது. ஸோ என்ன எரர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் local1 இஸ் அன்டிஃபைன்டு. ஸோ டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி காட்டுது. எங்கே டிஃபைன் பண்ணலை? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அதை டிஃபைன் பண்ணலை. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளால் லோக்கல் வேரியபிளை
அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வேறு ஃபங்க்ஷனில் அந்த வேரியபிளை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத. ஓகே, இப்போ இதுவே குளோபல் வேரியபிளாக இருந்தால் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ குளோபல் அப்படின்ற அந்த வேரியபிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே வந்து இந்த இடத்துலையும் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ நமக்கு எந்த ஒரு எரருமே வரல. ஸோ கோடை கம்பைல் பண்ணியும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு எரருமே வரல. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வேரியபிளை நம்மளால் எந்த ஃபங்க்ஷன்லேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதோட லைஃப் அப்படின்றதும் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்க வரைக்கும் அதோட லைஃப் வந்து இருக்கும். மெமரி அப்படிங்கிறது அது வந்து டேட்டா செக்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஆட்டோ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருவோம். ஸோ இந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையர் அப்படின்றது நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணலாம். அதாவது ஆட்டோ இன்ட் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். பட் நீங்கள் ஆட்டோ அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் ஒன்று தான். நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் பை டிஃபால்ட்டாக அது வந்து ஆட்டோ வேரியபிள் தான். ஸோ ஆட்டோ வேரியபிள் அப்படின்றது ஒரு லோக்கல் வேரியபிள். தட் மீன்ஸ் லோக்கல் டிக்ளரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கீவேர்ட் தான் வந்து ஆட்டோ அப்படின்றது. இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையரை பற்றி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமை டீபக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டீபக் மோடில் இருக்கோம். இந்த ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் விண்டோ இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல ரைட் பண்ணிப்போம். local 1, local 2 and then globe. ஓகே, ஸோ 3 வேரியபிள் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த லோக்கல் வேரியபிளோட டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது கார்பேஜ் வேல்யூ அப்படின்றது. ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த லோக்கல் 1 அப்படின்ற வேரியபிளுக்கு நம்ம ப்ராப்பராக எந்த ஒரு டேட்டாவும் அசைன் பண்ணலை. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பேஜ் வேல்யூ. ஸோ இது வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து இருக்குது. சரிங்களா? இதுவே குளோபல் வேரியபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா குளோபல் வேரியபிளோட டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றது 0. இப்போது நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரான உடனே இந்த லோக்கல் 1 அப்படின்ற அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் அந்த மெமரி வந்து வேர்னிஷ் ஆகிடுச்சு. இப்போது இந்த லோக்கல் 1 அப்படின்ற அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த வேரியபிள் வந்து மெமரியில் எவ்வளோ நேரம் வந்து இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் வந்து மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷன்லேருந்து ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே இந்த லோக்கல் 1 அப்படிங்கிற அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் அந்த மெமரி வந்து எரேஸ் ஆகிடுச்சு. அந்த மெமரி ஸ்பேஸ் வந்து வேறு ஒரு வேரியபிளுக்காக அலோகேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ மறுபடியும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே லோக்கல் வேரியபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வேல்யூ ஸ்டில் அசைன் பண்ணலை. ஸோ வந்து நமக்கு அந்த வேரியபிள் வந்து கார்பேஜாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து நமக்கு அதுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா local 2 is equal to 100 அப்படின்னு சொல்லி வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போது மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வந்து இந்த ஆட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஷிஃப்ட் ஆகி மறுபடியும் இன்ட் மெயின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போன உடனே அந்த லோக்கல் வேரியபிள் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் கார்பேஜ் வேல்யூ இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்டில் அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான வேல்யூ அசைன் பண்ணலை. சரிங்களா? இதுவே லோக்கல் 2 அப்படிங்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி லைட் கலராக வந்து நமக்கு தெரியுது. சரிங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஆட்டோ ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையரை பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபையரை பற்றி பார்ப்போம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.